கர்ப்பப்பையில தான் குழந்தை வளரணும். கருக்குழாயில இந்த பக்கம் கருமுட்டை வெடித்து கருக்குழாய்க்கு வரும். இந்த பக்கம் பெண்ணுறுப்பு கர்ப்பப்பை கருக்குழாயில வழியா ஆணுறுப்பு ரெண்டும் சேர்ந்து அங்கே சேரும். சேர்ந்து கருவாகி கரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கருக்குழாயிலிருந்து கர்ப்பப்பைக்கு வந்து ஒட்டி வளரும். கர்ப்பப்பை இல்ல கருக்குழாய் இல்லைன்னா அவங்க கருத்தரிக்க முடியாது. சரி, கருக்குழாயில ரெண்டு பக்கம் அடைப்பு இருந்தா அப்பவும் விந்தும் கருமுட்டையும் சேர முடியாது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு திரை இருக்கு, அடைப்பு இருக்கு. அதுக்கு தான் டெஸ்ட் டியூப் பேபியை முதலாக கண்டுபிடிச்சாங்க. 1978 முதல் டெஸ்ட் டியூப் பேபி குழந்தை அப்பதான் பிறந்தது, லூயிஸ் பிரவுன். அந்த தாய்க்கு வந்து அந்த கருக்குழாயில் அடைப்பு, ஆனா அந்த தாய்க்கு கர்ப்பப்பை இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கருமுட்டை எடுத்துட்டு கணவரோட விந்த சேர்த்து கருவாக்கி கர்ப்பப்பையில விட்டுலாம். கர்ப்பப்பையே இல்லை அப்படின்னா என்ன பண்றது? 2500 ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்காது, ரொட்டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு பேரு. இவர்கள் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும். ஒரு தன்னுடைய அம்மாவுடைய இல்லை ஏதாவது ஒரு யாராவது சகோதரிகள் யாராவது ஒருத்தவங்க அல்லது வெளியிருந்து யாராவது ஒருத்தர் கர்ப்பப்பை தானமாக கொடுத்து அவங்க கர்ப்பப்பையில் குழந்தையை சுமந்து பெற்றுக் கொடுக்கணும். முன்னால் எளிமையாக இது இருந்தது. இப்போ ரொம்ப சட்டங்கள் இருக்கு. சட்ட சிக்கல்கள் எல்லாம் பார்த்து அதன்படி சட்டப்படி இந்த வாடகை தாயாக இருந்து அதை குழந்தை பெற்றுக்கணும்.